வித் லவ் அப்படின்னு பேர் வைக்கிறப்பல ஃபர்ஸ்ட் லவ்னே வச்சுருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது. பட் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் வந்து இந்த ஹீரோக்கு ஐடியா கொடுப்பாங்க. ஏன் நம்ம போய் நம்ம ஃபர்ஸ்ட் லவ் அவங்கள போய் மீட் பண்ணி நம்ம லவ்வை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப கிரிஞ்சாக இருந்துச்சு அவங்க ஸ்டோரி அந்த மாதிரி கொண்டு போனது. பட் அந்த மொமெண்ட் ஹீரோ வந்து அந்த ஃபர்ஸ்ட் லவ்வை அந்த அந்த கேர்ளை பார்த்துட்டு தன்னோட லவ்வை சொல்லாத லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறப்ப எல்லாருக்குமே வந்துட்டு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டு தான். அந்த ஃபர்ஸ்ட் லவ் மூமெண்ட்டுக்கு வந்து நம்மளோட லைஃப்பில் நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே நம்ம லைஃப்பில் ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருக்கும். உண்மையிலே அந்த மொமெண்ட் வந்து அந்த ஹீரோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரோ கதையில் அதை வந்து நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. எல்லாருக்குமே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்குமே. இதுவும் நல்லா தானே இருக்கும், நம்ம போய் கேட்டால் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். ஏன்னா நிறைய லவ் வந்து ஒன் சைடு லவ்வாக தான் இருக்கும், சொல்லாத லவ்வாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் அந்த சீன் இருக்கும். ஏன் நம்மளும் போய் கேட்கலாமோ, கேட்டால் நல்லா இருக்கும்ல. அது ரொம்ப வந்து கேவலமாக அசிங்கமெல்லாம் இல்லை, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு சீன் வந்து கொண்டு வந்ததுக்கு டைரக்டர் ரொம்பவே பாராட்டலாம். ஃபேமிலியோடு இந்த படத்தை பார்க்கலாம். இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு நெட்ஃப்ளிக்ஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.